ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலில் வருகின்ற பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் தரிசனம் பார்க்கும் நேரம் குறைவாக இருக்குது. அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைக்கும் இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க. ஆனால் இலவச தரிசன டிக்கெட் செம வேகமாக காலி ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து ரூம் புக்கிங், இது எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. திருப்பதிக்கு ட்ரெயினில் வரவங்க வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவிவாசத்துலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வரவங்க வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்ரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் இலவச தரிசன டிக்கெட் வழங்குறாங்க. கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இன்றைக்கி 11:15 கியூ லைனில் அனுமதித்து காலை 2 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 11,500 டிக்கெட்டும், நாளைக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 6,000 டிக்கெட்டும், அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒரு 12,500 டிக்கெட்டும், ஜூலை 8ஆம் தேதி பண்ணுறதுக்கு ஒரு 6,500 டிக்கெட்டும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இன்றைக்கி கவுண்டர் திறந்தலேருந்தே பக்தர்கள் க்ரௌட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. கவுண்டர் திறந்தலேருந்தே பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. காலை 4:11 கிடைச்ச அப்டேட் படி இன்றைக்கு உண்டான தரிசன டிக்கெட் ஃபுல்லாக காலியாகி நாளைக்கு உண்டான தரிசன டிக்கெட்டில் 3,508 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தால் நமக்கு தகவல் கிடைச்சது. இன்றைக்கு உண்டான அந்த 12,500 டிக்கெட்டும் காலி ஆகிடுச்சு. 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக காலியாகி நாளைக்கு உண்டான டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு என்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. அதை தொடர்ந்து திரும்பவும் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த அப்டேட் 3:38 அப்டேட் படிச்சிடறேன். 3:38 படி மொத்தம் 6,987 டிக்கெட் இருந்தது நாளைக்கு உண்டான தரிசன டிக்கெட். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 4:11 3,508 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து 4:55 மொத்த டிக்கெட்டும், இன்றைக்கு உண்டான தரிசன டிக்கெட்டும் நாளைக்கு உண்டான தரிசன டிக்கெட்டும் 18,000 டிக்கெட்டும் மொத்தமாக காலி ஆகிடுச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 2 மணிக்கு திறந்த கவுண்டர் கிட்டத்தட்ட 4:55 மொத்த டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிக்க விருப்பப்படுறேன். இன்றே தரிசனம் பார்க்கும் ஸ்ரீவாரிமெட்டில் 2,500 டிக்கெட் திறக்கப்பட்டது. 2,500 டிக்கெட் திறக்கப்பட்டது ஸ்ரீவாரிமெட்டில். காலை 2,500 3,000 டிக்கெட் வந்துருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம காலை 7:20 கிடைச்ச அப்டேட் படி 2,029 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து காலை 6 மணிக்கு திறக்கப்பட்ட ஸ்ரீவாரிமெட்டு காலை 9 மணிக்கெல்லாம் ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கப்பட்ட அந்த 2,500 டிக்கெட்டோ 3,000 டிக்கெட்டோ மொத்தமாக காலி ஆகிடுச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்று காலை பக்தர்கள் க்ரௌடாக நிரம்பி வழிஞ்சது. அந்த இமேஜை நான் வேணால் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். மிக அதிகமாக அந்த இலவச திவ்ய தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்குது. முதல்ல ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தர்ஷன் டிக்கெட் வாங்குறவங்க டைரெக்டாக போய் அவங்களுக்கு தனி கியூ லைன் எங்கேயும் கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வாங்கி 1,200 படிக்கெட்டில் நீங்கள் ஸ்கேன் வச்சு திரும்பவும் திருமலைக்கு போய் ஏடிஜி சர்க்கிள் வழியாக தான் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கணும். இதே திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வாங்குறவங்க பஸ்ஸு மூலிமா திருமலைக்கு போய் அதே ஏடிஜி கியூ லைன் வழி தான் தரிசனம் பார்க்குவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே தரிசன நேரம் தான் ஆகும். அவங்களுக்கு எந்த வித்தியாசங்கள் கிடையாது. திரும்பவும் நீங்கள் திருமலையில் போய் கியூ லைனில் நிற்கணும், வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணணும், குடோனில் போடுவாங்க, குடோன்லேருந்து சாமி தர்ஷன் பார்க்கணும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கும் அப்பீல் ஆகும். நிறைய பேர் ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்குற திவ்ய தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு போனால் டைரெக்டாக சாமி தர்ஷன் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துடுவோம்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி வர முடியாது. அதுக்கு உண்டான எக்ஸ்பிளேஷன் தான் இது. எதுக்கு இந்த நடவடிக்கை கொண்டு வந்தாங்கன்னா, பலிப்பிரை நடைபாதையில் காலையில் 5 மணிக்கெலாம் டிக்கெட் முடிஞ்சிச்சு. நீ எக்ஸாம்பிள் ஸ்ரீவாரிமெட்டில் காலைல 6 மணி தான் டிக்கெட் தர தொடங்குறாங்க. அப்போ 9 மணி டிக்கெட் இருக்குன்னு நிறைய பேர் திருப்பதியிலேருந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கிட்ட போயிட்டு இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டு பஸ் மூலிமா மேலே போயிடுறாங்க. அதை தவிர்க்கும் விதமாக நடைபாதையில் போகிறவங்க ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்கோசம் தான் இந்த நடைமுறை இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மேபி மிக விரைவில்
திவ்ய தர்ஷனுக்கு ஒரு கியூ லைன் அரேஞ்ச் செய்யப்படும் நான் நினைக்கிறேன். அதை பற்றி அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, நம்ம அப்டேட்டை பற்றி பார்த்துருவோம். திருமலை திருப்பதி கோயிலில் நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 6/7/2024 அன்று 77,995 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. இது மிக அதிகமான எண்ணிக்கை. கிட்டத்தட்ட 30,250 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,72,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 24 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 10 மணி நேரம் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு சாமி தரிசனம் பார்க்குறதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அதை தான் சொன்னேன், தமிழில் சொன்ன காரணம் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகம், தரிசனம் பார்க்கும் நேரம் குறைவதான். 78,000 பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்க. ஆனால் 10 மணி நேரம் தரிசனம் பார்க்க ஆயிருக்கு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எஸ்டிமேஷன் தரிசனப்படி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் மூலமா தரிசனம் பார்க்குறதுக்கு 3.5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 18 மணி நேரம் வரையும் பக்தர்களுக்கு இன்று சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. திருமலையில் காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தர தொடங்கினாங்க. இந்த வீடியோட டைம் காலை 10:45. இது வரைக்குமே ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. லட்டு கவுண்டரில் ஒரு நபர்களுக்கு ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு இலவசம். அதே மாதிரி தரிசன டிக்கெட் வைத்திருப்ப நபர்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டாக 2 முதல் 4 லட்டு வழங்குவாங்க. அதுக்கு காசு பே பண்ணணும். ஒரு லட்டோடைய விலை 50 ரூபாய். சரிங்களா? மொத்தமாக ஒரு ஆள் டிக்கெட் கொண்டு போவாங்க, 2 பேரை செப்பரேட் பண்ணி போங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அன்னப்பிரசான சென்டர் வழக்கம் போல் இயங்குகிறது. அன்னப்பிரசான ஸ்டால் எல்லா இடங்களிலும் இயங்குகிறது. அதைத் தொடர்ந்து வராகசாமி டெம்பிளில் 30 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை வராகசாமி டெம்பிளில் இன்றைக்கி தரிசனம் பார்க்க ஆகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோவிலில் நேற்று இரவு ஒரு மழை வந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பனியோடைய கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீனில் வைக்கிறோம் பாருங்கள் அந்த இமேஜ். இந்த மாதிரி கிளைமேட்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். 2 ஷார்ட் வீடியோவும் இன்றைக்கி நாளைக்கு அந்த ஷார்ட் வீடியோவும் வரும். யாராவது டைம் இருந்தால் அந்த ஷார்ட்டுமே போய் பாருங்கள் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 10லேருந்து 13 டவுட்ஸ்கள் கேட்டிருக்காங்க. அந்த 13 டவுட்ஸ்களையும் இந்த வீடியோ மூலிமா நம்ம ரீப்ளே பண்ணலாம் என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் எப்போது அக்டோபர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் ரிலீஸ் ஆகுன்னு சொல்கிறீங்க. ஒன்று எக்ஸாக்டான டேட் கிடைக்கலாம். இருந்தாலும் இந்த புரட்டாசி ப்ரமோஷன் டேட்டுக்கோசலாம் வெயிட்டிங்கில் இருக்குது. ப்ரமோஷனுக்கு தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஒரு 1 or 2 days டைம் கொடுங்க, கரெக்டான டீட்டெயில் எடுத்து நான் வீடியோ கொடுக்குறேன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். பக்தர்கள் கேட்டிருக்க சந்தேகங்களை தீர்ப்பும். அண்ணா, நான் கீழ் திருப்பதியில் ரூம் புக் செய்தேன். கீழ் திருப்பதியில் ஒரு நாள் தங்கிவிட்டு மறுநாள் மேல் திருப்பதியில் ரூம் போடலாமா? போடலாங்க. இன்றைக்கி இருக்க ரூல் படி போடலாம். ரூல் சேஞ்ச் ஆக போது, ரூல் சேஞ்ச் ஆனதான் நீங்கள் போட முடியாது. இப்போ இருக்க நிலைமைப்படி நீங்கள் போடலாம். விஷ்ணு வாசலில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் தராங்க. காலைல 6 மணிக்கு தராங்க. தாராளமாக நீங்கள் ரூம் புக்கிங் வாங்கிக்கலாம். நைட் ரூம் புக்கிங் அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. சரிங்களா சார்? ஜூலை 10 க்ரௌட் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் நார்மலாக இருக்குங்க. வாங்க அண்ணா, 15 மார்னிங் வரலான்னு இருக்கும். கூட்டம் எப்படி இருக்கும்? நாங்கள் செல்லணும். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் டோக்கன். எனக்கு வந்து புரியல. 300 ரூபாய் தர்ஷன் டோக்கன் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2 முதல் 3 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துடலாம். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் திருமலையிலையோ திருப்பதியிலையோ வழங்கப்படவில்லை என்றதை குறிப்பிட சொல்லிக்கிறேன். நான் ரயிலில் வருகிறேன். இலவச தரிசன டோக்கன் எடுத்து நடந்து போகலாமா இல்லை பஸ் மூலயமா சாமி தரிசனம் பார்க்க போகலாமா? நீங்கள் இலவச தரிசன டிக்கெட் எடுத்து நீங்கள் பஸ் மூலயமாவும் போகலாம், நீங்கள் பேருந்து மூலயமாவும் போகலாம், இல்லை நடந்தும் போகலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நைட்டுக்கு மேலே திருப்பதியில் ரூம் கிடைக்குமா? ரூம் புக்கிங் இருந்தால் விஷ்ணு வாசலில் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா காலை 6 மணிக்கு தான் தருவாங்க. விஷ்ணு வாசலில் 2nd ஃப்ளோரில் லாக்கர் அவைலபிலிட்டி இருக்குது. லாக்கர் வேணால் வாங்கிக்கலாம். ஃப்ரீ லாக்கர் தான். அங்கப்பிரதேசம் டோக்கன் திருமலையில் தருவாங்களா? தந்துட்டு இருந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திருமலையில் தர்றது கிடையாது, ஆன்லைனில் மட்டும்தான் தராங்க. செப்டம்பர் மாதத்து வரைக்கும் அங்கப்பிரதேசம் டோக்கன் முற்றிலும் காலியாகி விட்டது. ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளோ லட்டு, நாங்கள் எவ்வளோ பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா 3 லட்டுக்கு? ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு இலவசம். அதை தொடர்ந்து 3 லட்டு வாங்கணுன்றீங்க. ஒரு லட்டுக்கு 50 ரூபா, 3 லட்டுக்கு 150 ரூபா. சரிங்களா? நவம்பர் மாதத்துக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பனிங் டேட் சொல்லுங்கள். ஆகஸ்ட் 24 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க. 23-24 ரிலீஸ் ஆகும். அண்ணா, 19 ஜூலை ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு ரீச் ஆகிடுவோம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். எங்களுக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் சான்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. 19 அது என்ன கிழமையில் நம்ம 19 நம்ம பார்த்தோம்னா 19 வெள்ளிக்கிழமை தான் வருது. மேபி இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த வாரம் கெஸ்ஸிங் படி இருந்துச்சு, போன வாரம் கெஸ்ஸிங் படி இல்லை. எதுக்கும் ஒரு வாரம் கேப் இருக்குது, பார்த்துக்கலாங்க. 9th ஜூலை தர்ஷன் ஓப்பன் ஆகுமா? ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு தினமும் இலவச தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் செய்வாங்க.
ஆகஸ்ட் 1 திருப்பதி வரும் ரூ. 100 ரூம் மார்னிங் 7 மணிக்கு கிடைக்குமா. 7 மணிக்கெலாம் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் 200 பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு ரூம் தந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தருவாங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். தரிசன ரூட் சொல்லுங்கள். இன்றைக்கி இலவச தரிசனக்கு ஏடிசி சர்க்கிள் வழியாக அலோவ் பண்ணுறாங்க. கூட்டத்தின் அடிப்படையில் மாற்றம் இருக்கும். ஜூலை 13 இன்ஃபன்ட் தர்ஷன் வரேன் சார். என் குடும்பத்தில் எங்கள் அம்மாவும் வரலாமா ப்ளீஸ் சொல்லுங்கள். உங்கள் அம்மா வர முடியாது சார். நீங்கள் உங்களுடைய ஒய்ஃப், உங்களுடைய குழந்தைகள் 1 2 குழந்தைகள் இருந்தால் 3 குழந்தைகள் உங்களுடைய சொந்த குழந்தைகள் கூட்டுட்டு வரலாம். அதபடி உங்களுக்கு உண்டான பிளட் ரிலேஷன் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்த வீடியோவில் தெரிய வச்சுக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட அதை தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் வருகின்ற பக்தர்களுக்கு வசதியாக நம்ம லக்கேஜ் கவுண்டர் எங்கே தரிசனம் முடிச்சுட்டு போய் வாங்கணும்ன்ற வீடியோ கொடுத்துருந்தோம். அது ஒன்றும் பெருசாக வரவேற்பு கிடையாது. இந்த மாதிரி மொட்டை அடிக்கிற இடங்கள், லாக்கர் எங்கே இருக்குது, தரிசனத்துக்கு எப்படி போகணும், நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். அது யாரும் பெருசாக விரும்பாததுனால அந்த வீடியோ எதுவும் அப்லோட் ஆகாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். சும்மா ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம், போச்சுன்னா பரவாயில்ல. சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, லாக்கர் எங்கே இருக்குது, அன்னப்பிரசான சென்டர் எங்கே இருக்குது, ரூம் புக்கிங் ஏரியா எங்கே இருக்குது, சேவா கவுண்டர் எங்கே இருக்குது, இந்த மாதிரி வீடியோ கொடுக்கலான்னு நினச்சிருந்தா எதுவுமே போகலை. மிக வருத்தக்கூடிய விஷயம் அது. கண்டிப்பாக இதனோட கருத்தை தெரிய வச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.